சமமான சமுதாயம் அமைய சமச்சீர் கல்வி மிகவும் அவசியம் என்று கல்வியாளர்கள் மற்றும் மனித உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கல்விக் களத்தில் தமிழக அரசு இன்று செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்த கலந்தாய்வரங்கம் மற்றும் பாரதி கிருஷ்ணன் இயக்கிய எனக்கு இல்லையா கல்வி என்ற ஆவணப்பட வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் சமச்சீர் கல்வியின் அவசியம், கல்வியில் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் குழந்தைகளின் இலவச கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2009 குறித்தும் பேசப்பட்டது. இது தொடர்பாக பேசிய எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன், தனியார் கல்வி நிறுவனங்களால் மட்டுமே எதிர்க்கப்படும் சமச்சீர் கல்வி முறையை அரசு கொண்டு வருவதன் மூலம் சமச்சீரான சமூகத்திற்கு வழிகோலும் என்பதால் இன்றைய அவசிய தேவை சமச்சீர் கல்விதான் என்று கூறினார். பாடத்தை ஒரே சீரான பாடமாக மாற்றி எல்லோருக்கும் ஒரு பாடப்புத்தகம் வைக்கப்படுறதுனால என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, கல்வியினுடைய தரம் சீராக இருக்கும். இவங்க சொல்றாங்க ஆங்கிலம் வழியாக கல்வி கற்பதன் வழியாக மட்டும்தான், அதுவும் ஒரு குறிப்பிட்ட வகையின் வழியாக படிப்பதன் மட்டும்தான் மேம்பட முடியுங்கிறாங்க. அது உண்மை இல்லை. கல்விக்கு ஒரு பெரிய தொகையை கட்டணமாக கொடுத்துட்டே இருக்கிறோம். ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு செலவாகக்கூடிய பணம் அப்படிங்கக்கூடியது உயர்கல்வி கற்பவர்களுடைய விட அதிகமாக இருக்கு. சமச்சீரான ஒரு சமூகம் இருந்தால் சமச்சீரான கல்வி இருக்கும். ஆனால் சமச்சீரான சமூகம் இல்லாதனால கல்வியிலிருந்து அது தொடங்க வேண்டியிருக்குது. அதனால் சமச்சீர் கல்வியுடைய அவசியம் அப்படிங்கக்கூடியது கல்வியை ஒரு தரப்படுத்துறதுக்கான ஒரு முதல் முயற்சின்னு சொல்லுவேன். ஏற்கனவே பாகுபாடு இருக்கக்கூடிய கல்வித்துறையில் தொடர்ந்து பாகுபாடு கொண்டு செல்லாமல் இருப்பதற்கும், பெற்றோர்களுக்கு இன்று ஏற்படுகின்ற கல்வி சார்ந்த சித்திரவதைகளை முடிப்பதற்கும், கேவலப்படுத்தப்படுகின்ற மாணவர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசும் தன்னுடைய கல்வித்துறையும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி, குறிப்பாக ஏழை மாணவர்களுடைய நலனை முன்வைத்து சமமான கல்வியை கொண்டு செல்வதற்கு சமச்சீர் கல்வியில் இருக்கக்கூடிய பாடத்திட்ட பிரச்சனையை ஒரு கௌரவ பிரச்சனையாக எடுக்காமல், இப்பொழுதும் நேரம் தவறவில்லை, நீதிமன்றத்தில் தன்னுடைய நிலையை அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக, குழந்தைகள் சார்பாக, பெற்றோர்கள் சார்பாக, கட்சி சார்பில்லாமல் நாங்கள் கொண்டு வர அவசியம் இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் மனித உரிமைக் கழகத்தின் தலைவர் வசந்தி தேவி, கல்வியாளர்கள், எழுத்தாளர்கள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.